கன்னி பூஜை கண்டிப்பா பண்ணணும், இத பண்ணணும், அத பண்ணணும்னு சொல்லுவாங்க, சொல்லியிருப்பாங்க. இந்த விரலுக்கேத்த வீக்கம் சொல்லுவாங்க. நமக்கு என்ன முடியுமோ அத பண்ணலாம். ஆனா ஒரு விஷயம் குருசாமிகள் சொன்னதெல்லாம் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும், கண்டிப்பாக ஐயப்பன் அந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு சாப்பிடுவார் என்பது சத்தியம். இதை விட நான் தெளிவா சொல்ல முடியாது. இதற்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் உண்டு. சரி, இப்ப அந்த கன்னிசாமி பூஜையை பண்ணிதான் ஆகணுமா அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க. சார் எனக்கு வசதியே இல்லை சார், நான் எப்படி சார் கன்னிசாமி பூஜை பண்றது? நான் சபரிமலைக்கு போறதே அப்படி இப்படி கரட்டி கிரட்டி நான் போறேன் சார் அப்படின்னு நிறைய சாமிமார்கள் எங்கிட்ட சொல்லுவாங்க. கவலையே படாதீங்க. கன்னி பூஜை பண்ணாதான் சபரிமலையில ஐயப்பன் தரிசனம் கொடுப்பார் அப்படின்னு கிடையாது. சில பேர் சொல்றாங்க கன்னி பூஜை பண்ணாதான் நல்லது. சரி, ஒரு ஐயப்பனுக்கு ஒரு பூஜை பண்றதுல தப்பு இல்லை நம்ம வீட்டுல. அத மாதிரி ஒரு நிலைமை வந்தால் கன்னி பூஜை நடத்த வேண்டும், நடத்தித்தான் ஆக வேண்டும் என்று கன்னிசாமி ஆசைப்பட்டால் ஒரு வழி இருக்கு. உங்க வீட்டுல பூஜை பண்ணுங்க. உங்களால எவ்வளவு பேரை முடியுமோ கூப்பிடுங்க. சார் எனக்கு 4 பேர் தான் கூப்பிட முடியும், கூப்பிடுங்க. 4 பேரை கூப்பிடுங்க. அந்த 4 பேரை கூப்பிட்டு அந்த சாமிகளுக்கு சாப்பாடு போடுங்க. அப்படி இல்லையா, எனக்கு இதுக்கும் வசதி இல்லையா, ஐயப்பனை மனசார நினைச்சுட்டு யாராவது ஒரு டிசர்விங் பர்சனுக்கு, அதாவது உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்க, உண்மையிலேயே ஏழையா இருக்கிறவங்க, அவங்கள கூப்பிட்டு, அவங்க சாமிங்களா இருக்கணும் கூட அவசியம் இல்லை, அவங்க மாலை போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க சபரிமலைக்கு வரணும்னு அவசியம் இல்லை, யாராவது ஒரு தகுதியான ஒரு நபரை பார்த்து உண்மையிலேயே சாப்பாடு கஷ்டப்படுறவங்கள பார்த்து, ஏன்னா அன்னதானம் ஐயப்பனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சபரிமலையில ஒரு வாட்டி பம்பையில அன்னதானம் பண்றாங்க ஒரு பெரிய குரூப். அன்னதானம் பண்ணும்போது 108 இலைய போட்டு 107 சாமிகளை உட்காத்தி வச்சு, ஒரே ஒரு இலையில மட்டும் ஆள் உட்காத்தி வைக்காம, ஆனா நம்ம சாப்பிடுற இந்த சாம்பார் சாதம், தயிர் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், புளியோதரை எல்லாத்தையும் அந்த இலையில சர்வ் பண்ணிட்டு அந்த இலையில யாரும் உட்காரல. ஆனால் இந்த 107 பேர் சாப்பிட்டு முடிச்சு அந்த இலையை எடுக்க போகும் பொழுது 107 இலை காலியா இருக்குங்க. அந்த 108வது இலையில அந்த பரிமாறப்பட்ட ஐட்டங்கள்ல அந்த கைரேகை பதிந்திருக்கிறது. அந்த கையை போட்டு சாம்பார் சாதம் பிசைஞ்ச மாதிரி இருக்கு. அப்படின்னா அது யார் சாப்பிட்டது? இதை என்னுடைய கண்ணால் பார்க்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஐயப்பன் சாப்பிட்ட சாப்பாடு. அப்ப என்ன அர்த்தம்? கண்டிப்பாக எந்த வீட்டில் அன்னதானம் நடந்தாலும் ஐயப்பன் பூஜையில் கண்டிப்பாக ஐயப்பன் சாப்பிடுவார் என்பது நிச்சயம்.